بسم الله الرحمن الرحيم ألف لام را تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت أحد عشر كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين قال يا بني لا تقصص رؤيا பாதை பாடிய நசூத் பற்றி நண்பர்களே உங்களுக்கு இந்த அளவு ஹை பிச்ல நீங்க ஒரு பாடல் படிச்சீங்க ஒரு துணை நம்முடைய பாராட்டு மலை மேலே ஏறிவா ஒரு பிச்சு போடுது நன்றி சார் அந்த உச்ச சாயல்கள் தேங்க்யூ உண்மையிலேயே எனது அனுபவத்திலேயே ஒரு பாட்டை நான் கண்டித்தேன். ஆனாலும் எனது அனுபவத்தின் ஒரு சிறு பகுதியை தெரிவிக்கிறேன். இந்த பாட்டு இன்னமும் மெருகூட்டப்பட்டிருக்கும். எப்படா காலையில முடிக்கி டைவ் நம்மளுக்கு வந்திருந்தாங்க ஹீரோவுடன் எல்லாம் பாடிச்சிருந்தாங்க. இன்னும் சற்று நேரத்தில் வெற்றியாளர் யார் என்பதை அறிவிக்கிறார்கள். ஸ்ரீ தமிழ் போட்டிகளே இறுதி சுற்றி நடக்கும் போட்டியாளர் அடுத்த போட்டியாளர் இப்போது அவர் பாடுவதற்கு வரப்போகிறார். களியோட்டி ஆரம்பிக்க போகிறது. குயில் சாக போகிறது. குயில் தற்கொலை செய்ய போகிறது. பருத்தி மூட்டையில எடுத்துட்டு போய் தென்னந்தோப்புல வைக்கிறது. சரிவாதியாரு பேய் திமிங்கிலம் தென்னந்தோப்புல வச்ச அந்த பருத்தி மூட்டையெல்லாம் நீ மறுபடியும் எடுத்து தென்னந்தோப்புல வச்சிரு. அது சரி பண்ண வீட்டுல வச்சிரு. பண்ண வீட்டுல வச்சிரு. சரி வாத்திய மண்ட கஷாயம் பேய் பண்ண வீட்டுல வச்ச அந்த பருத்தி மூட்டையில எடுத்து வந்து நீ மறுபடியும் குடோன்ல வச்சிருக்க. மறுபடியும் குடோன்ல வைக்கணுமா பாத்தியால? ஆமா. என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. நன்றி. என்ன தெரிகிறது அண்ணா? இங்குள்ள வேலைகளை எல்லாம் முடித்துக் கொண்டுதான் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறாயா? வேலை பார்த்துக் கொண்டே பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அண்ணா. காலையில் 8:30க்கு பாடசாலைக்கு வருவது, கையில் பிரம்மொன்றை சுற்றிக் கொண்டு இந்த வளமெல்லாம் சுற்றி வருவது. 2 மணியானால் வீட்டுக்கு ஓடி விடுவது. 5 விலங்குகளுக்கு உங்களுக்கு ஒரு வேலை கேட்டால் அரசாங்க உத்தியோகம் வந்து வெளியே தீட்டிக் கொள்வது. அல்லது எந்த பாடல் இப்படி இழுத்து நான் காணவே கேட்டிருக்கீங்களா? பாதை பாடிய நசூத் பற்றி நண்பர்களே உங்களுக்கு இந்த அளவு ஹை பிச்ல நீங்க ஒரு பாடல் படிச்சீங்க
திறமை நம்முடைய பாராட்டு. அந்த மலை மேலே ஏறிவா ஒரு பிச்சு கொடு நன்றி. உங்க பாட்டை கேட்கறதுக்கு பல்லாயிரம் இளைஞர்கள் தவம் கிடக்கிறார்கள். உங்களுடைய குரலை பற்றி பல விமர்சனங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பல சுற்றுகளில் நீங்கள் வெற்றி பெற்றீர்களே, இந்த வெற்றிகளை பெறுவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது எங்களுடைய இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஸ்ரீகோத்தாவை என்னும் கழகம் ஒன்று இருக்கின்றது. அந்த ஸ்ரீகோத்தாவையில் வழிநடத்துகின்ற வழிபாசர் அவர்கள் தான் எனது மானசீக குருவாக நான் ஏற்றுக்கொண்டு இந்த பாடல்களை கற்றுக்கொண்டேன். பல மேசைகளை நீங்கள் உடைத்திருக்கிறீர்கள். ஆமா, இந்த ஸ்ரீகோத்தாவிலே பல மேசைகளை உடைத்திருப்பதற்கு சட்டத்தரணி சமீப கற்று ஒரு காரணம். அப்படி நீங்கள் பயிற்சி பெற்று பாடியிருக்கிறீர்கள். சரி, உங்கள் அருமையான பாடலை பாடுங்கள், வெற்றி பாடலை பாருங்கள், உற்சாகப்படுங்கள். Sing in the rain, I want sing in the rain, I want more in the rain, I want more in the rain, sing in the rain. பாடிக்கொண்டிருக்கின்ற போதே போதும் சொல்லட்டு. ஆகவே உங்களுடைய கமெண்ட்ஸை அவருக்கு சாதகமாக சொல்லுங்க. மோனஜன் சார், உங்களை பார்க்க பெருமையாக இருக்கிறது. உண்மையிலேயே ஸ்ரீகோத்தாவுக்கு ஒரு ஒரு குட்டி சிங்கராக வந்து இப்ப சிங் இந்த ரயில வரையும் படிச்சு தனது பாராட்டை பெற்றுள்ளார். வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனாலும் இன்னும் மெருகூட்டி படிக்கணும் என்றால் நீங்க வெள்ள சோக்ஸ் கருப்பு சோக்ஸ் போட்டிருந்தவர்களோட இன்னமும் பாட்டு சிறப்பாக இருந்திருக்கு. நன்றி. வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த சரிகமப்பா சாம்பியனுடைய இறுதி பாடகர் வெற்றி பாடலை பாடுவதற்கு எங்களுடைய சரிகமப்பா சாம்பியனுடைய அடுத்த வெற்றி பாடகர் பெருமையான வீட்டை நீங்கள் தட்டிக்கொள்வோம் என்று நம்பிக்கை இருக்கிறோம். முழு நம்பிக்கையுடன் வந்திருக்கிறேன். அதான் புரோட்டீன். சரி, நன்றி. உங்களது வெற்றி பாடலை பாடுங்கள். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி என்ன போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உடைச்சி அழுதுடுச்சு, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி ஓடிடுச்சு. நீ படும் நடுவா வித்தியாசமான பாடல்களை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். என்ன உங்களுடைய கருத்து? இறுதி நேரத்தில் மிகவும் போட்டி ஆறு முதல் அவருக்கு பெரிய ஒரு வருத்தம் உள்ளது தொண்டை. அதையும் மீறி அவர்கள் இந்த பாடலை எப்படி படிச்சிருக்கார்கள் என்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விடை. அவர் இறுதியாக வருவாரா என்பது சந்தேகமாக இருந்தது. இருந்தாலும் மேடைக்கு வந்து இந்த பாடலை சிறப்பாக படித்திருக்கிறார். பார்த்துக்கிறது அஸ்மிசன் அவர்களே, அஸ்மிசன் அவருக்கு பிடித்தது புரோட்டீன். ஆனால் உருளைக்கிழங்கு கப்பா சார், உங்களுக்கு தொண்டை கட்டிருக்கா? தொண்டை கட்டிடுச்சு. காலையில அவங்களோட கடலை தின்றுக்கல நினைக்கிறேன். காலையில கடலை சாப்பிடல, முட்டை சாப்பிடல. சிறந்த முறையில பாடி முடித்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இந்த பெச்சை கலட்டி போட்டு படிச்சிருக்கா. இன்னமும் ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாட்டை நாங்கள் கேட்டிருக்கலாம். நன்றி நன்றி நன்றி. இறுதி போட்டியாளர் இத்தனை ஆட்களுக்குள் ஒரு பெண்குரல், அபிமான குரல், அழகிய குரல், இதய குரல், எங்கள் அன்புக்குரிய பாடகர் அன்பர் ஜானகி அவர்களை வணக்கம். அதாவது உங்க அந்த பேரோடு இந்த ஜானகி எப்படி ஒட்டி கொண்டாங்க? இங்க இருக்கின்ற ஆசிரியர் இருக்காங்க. அதுல இந்த வானொலி நிலையத்திலே ஒரு கதாநாயகனாக இருந்து இங்கே இருக்கின்ற கதாநாயகரை தேர்ந்தெடுக்கிறது வித்தராக
இந்த முன்னிலையில இருக்கின்ற வாக்கு இதுக்கு காரணம். சரி சரி, உங்களுக்கு இவ்வளவு கனமான ஆண் குரல் இருந்தும் எப்படி இந்த ஜானகியோட குரல் வருகிறது? இந்த ஆண்கள் சமுதாயம் பாட்டெல்லாம் ஒரே பாட்டு படித்து படித்து இந்த பாடசாலையில் சுவரெல்லாம் உடைந்து விட்டது. அதனால அவங்களுக்கு ஒரு ஆசை, பெண்களுக்கு ஒரு படிக்கணும் ஒரு ஆசை. எங்கே உங்களது வெற்றி பாடலை பாருங்கள். அங்கே சபையிலே எல்லாரையும் இயக்க வைத்த ஒரு பாதுகாப்பு தலைக்கு உற்சாகமாக சொல்லுங்க. நண்பர்களே, உங்கள் தீர்ப்பு நேரம். சரிபடுத்த நண்பர்கள் வெற்றியாளரை அறிவித்து பரிசு வழங்குகின்ற நேரம். பாபு 10 9 8 7 6 5 4 3 இந்த போட்டியின் வெற்றியாளராக அன்பர் ஜானகி சேவரை அறிவிக்கிறோம். அவர்களை கோடி பெறுமதியான பரிசினை எமது நடுவர் அவர்கள் அதனை இதுவரையிலே அந்த 1.5 கோடி ரூபாய் பெறுமதியான வீடு எங்களுடைய ஆளுநரையில் அவருக்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை சாமியோடு தெரிவித்துக் கொண்டோம். இதோ அவருக்கான அந்த வீட்டு திட்டத்தை இப்போது வழங்கி வைக்கிறார்கள். எங்கே கையெழுத்து செய்யப்படுங்கள். ஆளுநரையில் இந்த வீடு அவருக்கு சுராங்கலி சுராங்கலி சுராங்கலிங்க மாடுகிறவா மாடு 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 ஆடுகள் சொல்லுங்க. சீக்கிரம் பாட்டுகள் யாரும் நீங்க கண்டுபிடித்தா போடுவா. வாங்க அதுக்கு மேல தெரிய மாத்தியா போயிட்டேன். அடுத்த பாட்டு போடுது. என்னடா சொல்ல
Hondai Matra, Hondai Bama Suri Matra. Oke, apa ini? முதலாவதாக ஒலியை அவதானிக்கட்டும். இந்த ஒலி வந்து முதலாவது பைபர்ஸுக்கான ஒலி, முதலாவது மூன்றுக்கான ஒலி. இதை அவர்கள் கேட்டுவிட்டு காலையில் 9:10 வேலை தருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுமரோடு சூடாக பள்ளியை கோல் கொண்டு இருந்துட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி வருது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை. 5 ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொண்டு அல்லக்கை முண்டவன். நீங்கள் முன்னுமுறை கேட்டு விரும்புகிறீர்களா? இதே போல நீங்கள் செய்து காட்ட வேண்டும். உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்வோம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? காலையில் 9:10 வேலை தருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுமரோடு சூடாக பள்ளியை கோல் கொண்டு இருந்துட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி வருது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை. 5 ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொண்டு அல்லக்கை